ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ரீட்டார்டிங் பொட்டன்ஷியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு காஸ்லான்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 ப்ராப்ளமோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்லா. இதில் எக்ஸ்பிரஷன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Integration of EDS equal to Q by 4 by epsilon naught integration of dW. ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று Q lies outside, இன்னொன்று Q lies inside அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்கு. எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்கு, இன்டர்னல் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் dW எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்ட். எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0ன்னு வரும். இன்டர்னல் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4πன்னு வரும். இது இஃப் Q லைஸ் அவுட் சைடாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன். இதுவே Q by epsilon நாட்னு வரும். இஃப் Q லைஸ் இன்சைட் அப்படின்னா Q by epsilon நாட். ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்லாவும் டிஃபரன்ஷியல் ஃபார்மும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்லா வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் EDS ஈக்குவல் டு 1 by epsilon naught இன்டெகிரேஷன் ஆஃப் ரோ இன்டு டி டவ். இது இன்டெக்ரல் ஃபார்ம். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் E ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட். இதில் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டின்றது ரோன்னு எழுதலாம். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது E is நான் சாலினாய்டு அப்படின்னா ரோ வந்து நாட் ஈக்குவல் டு 0. E is நான் சாலினாய்டல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ரோ வந்து நாட் ஈக்குவல் டு 0. சார்ஜ் ஃப்ரீ ரீஜியன் அப்படின்னா டெல் ஸ்கொயர் V ஈக்குவல் டு 0. இது எதுக்குன்னா சார்ஜ் ஃப்ரீ ரீஜனுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ரோ. இன்னொன்று இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி சென்டென்ஸ்னு எழுதலாம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி ரோ அப்படின்னு எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா presence of a dielectric due to the effect of polarization. ஸோ இதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி ரோன்றது presence of a dielectric due to the effect of polarization. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஆசா சொல்லிட்டேன், டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் ஃபார்ம், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் சொல்கிறேன். ஸோ இதில் ப்ராப்ளத்தில் இன்ஃபைனட்லி லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர் அப்படின்னா ஈயும் வியும் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும். ஸோ இன்ஃபைனட்லி லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர். ஸோ இதில் ஈன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர்னு வரும். வீன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா பை 2π எப்சிலான் நாட் லாக் R2 by R1 வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் வந்து யுகாவா பொட்டன்ஷியல் பற்றி சொல்கிறேன். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் that would produce Yugawa potential. ஸோ இதில் வீன்னு பார்த்தீங்கன்னா Q by 4 by epsilon naught e power minus R by A divided by R. இன்னொரு ரோன்னு பார்த்தீங்கன்னா minus Q by 4π A squared e power minus R by A divided by R. இதில் Q1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் Qன்னு வரும். அடுத்தது Q2 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் Qன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ யுகாவா பொட்டன்ஷியல் arises from a positive charge. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q is located at the origin. And an equal negative charge distribution. charge distribution
about it with a density rho. With a density rho. So the total charge being 0. Total charge being 0. So this is the problem conclusion. Charge distribution which produce you have a potential. So Q1 minus Q, இன்னொன்று plus Q. இது என்ன சொல்றாங்க conclusion? You have a potential arises from a positive charge Q located at the origin and an equal negative charge distribution சொல்றாங்க with the density and total charge being 0. So இதை நீங்க நல்லா தரவா பார்த்துக்கணும். இது காஸ்ட்லாவும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ரெண்டு ப்ராப்ளமும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரீடார்டட் பொட்டன்ஷியல் பார்க்க போகிறோம். ரீடார்டட் பொட்டன்ஷியல்ஸ். இந்த ரீடார்டட் பொட்டன்ஷியல்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல்ஸ் A and pi are propagated in space with the velocity equal to that of light in free space. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா at a given position the potentials, அதாவது இந்த பொட்டன்ஷியல்ஸ்ன்றது என்ன, A and pi, potential changes with the time. இது செகண்ட் பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா at a given instant the potentials are different at different positions. Different positionsல different இருக்கும் வேல்யூ. அந்த பாயிண்ட்டை நீங்க வச்சுக்கணும். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the present potentials at a given position are due to the past position of the charge. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the charge doesn't instantaneously establishes the potentials, but the potentials are related casually to the motion of the charge. இது fourth point. fifth point பார்த்தீங்கன்னா if the charges are stationary and current are steady. The charges are stationary and the current are steady. அப்ப இங்க என்ன எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் சொல்ல போறேன். ஒன்னு ரோ பை ஆர்ன்றது ஈக்குவல் டு ரோ பை ஆர், அதாவது ஆர் ஈட்ன்றது நம்ம ரிட்டார்டடுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ ஜே பை ஆர் ரிட்டார்டட் ஈக்குவல் டு ஜே பை ஆர். அடுத்தது பை ஆஃப் ஆர் கமா டி இஸ் ஈக்குவல் டு 1/4 by epsilon naught integration of rho r dash t divided by r into d tau. இதே மாதிரி a r t pi of rt ன்றது 1/4 by epsilon naught rho r dash t divided by r into d tau சொல்லியிருக்கேன். இதே மாதிரி a பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா mu naught by 4 pi வரும். integration of j r dash t divided by r into d tau வரும். The electromagnetic potentials are solution of
Poisson's equation. Solution of Poisson's equations. So retarded potentials பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் இருக்கு. So electromagnetic potential A and pi are propagated in space with a velocity equal to the light in free space. Given positionல potential வந்து changes ஆகும் with respect to time. இதுல வந்து different இருக்கும் different positionsல. இதுல வந்து present potentials at a given position or due to the past position of the charge ன்னு சொல்றாங்க. So அதே நான் இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கேன், புரியலன்னா அதை பார்த்துக்கோங்க. If the charges are stationary and the current are steady அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வருது. இதில் வந்து நான் 2 எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியலோட ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று பைக்கோன்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்று ஏக்கு சொல்லியிருக்கேன். இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் சொல்யூஷன் ஆஃப் பாய்சன் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா காஸ்லா பார்த்துருக்கோம், ரீட்டார்டட் பொட்டன்ஷியல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.